வாழ்க வளமுடன் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெடிஸ் கிராஃப்ட் ரூமில் இந்த அழகான கிராண்டான சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேங்கிள் பற்றி சொல்லணுன்னா இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சில்க் த்ரெட் சுற்றுறதுலேருந்து அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டெடிஸ் கிராஃப்ட் ரூம்குள்ளே போகலாம். நான் 2 பேங்கிள் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து ஒன்றாக்கிட்டேன், கம் போட்டு நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிட்டேன். நான் வந்து நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ தாங்க யூஸ் பண்ணேன், அதுவே நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போது ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் அட்டையெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதை விட எனக்கு இது ஸ்கேல் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நூல் சுற்றும் போது ஒன்று மேலே ஒன்று வராமல் இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூல் சுற்றுறது தான் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம். ஏன்னா நூல் சுற்றும் போது ஒரு நூல் மேலே இன்னொரு நூல் சுற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்காது உங்களுக்கு. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் நூல் சுற்றும் போது எப்போதுமே கவுண்ட் வச்சுக்குவேன். ஸோ கடா பேங்கிள்க்குனா 32 அண்ட் நார்மல் சைஸ் பேங்கிள்னா 24 அண்ட் ஜும்காஸ்க்கு எல்லாமே 16. ஸோ இதுதான் என்னோடய கவுண்ட்டாக இருக்கும். இது வந்து வேரி ஆகும், நம்ம எக்ஸாக்டாக அவ்வளோ 16 சுற்றணும் இல்லை. பட் ஆனால் ரொம்ப எக்ஸீட் ஆகாமல் இந்த லிமிட்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நூல் சுற்றும் போது அது சன்னமாக வரும். சன்னமாக வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் நான் எதை சொல்கிறேன்னா, சில்க் த்ரெட் பேங்கிள் சுற்றி முடித்தோன்னா அந்த பேங்கில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஷைனிங்னஸ் இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஷைனிங்னஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த சில்க் த்ரெட்டுக்கான லுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒன்ஸ் நான் சுற்றி முடித்தோன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணுற வேலை அது கம் போட்டு நல்லா சீல் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதை நம்ம விட்டுட்டோம்னா ஒரு நூல் விட்டோம்னாலும் அந்த சுற்றுனது ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேல் மேலேயே லைட்டாக கம்மு போட்டு ஒட்டிடுங்க. ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே அது நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்கும், நூலெல்லாம் தனித்தனியாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கட்டர் வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்தோன்னா 2 எட்ஜையுமே சீல் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 2 எட்ஜையும் சீல் பண்ணுறது பெட்டர். நான் வந்து ஒரு எட்ஜு மட்டும் தான் சீல் பண்ணுவேன். ஏன்னா நான் நூல் சுற்றும் போது அதை கொஞ்சம் நூலை அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றுறதுனால ஒரு சைடு நான் பண்ணாலே எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிளில் நீங்கள் நூலை வைக்கும் போது உள் சைடு தான் ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கும் போது உள் சைடு தான் முடிக்கணும். ஏன் அப்படின்னா வெளியில் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி கம் தடவிருக்கீங்க இல்லையா, அந்த கம் எஃபெக்ட்னால நூலோட ஷைனிங்னஸ் போயிடும். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நூலை வந்து உள் சைடு வச்சு உள்ளேருந்து வெளியே வருவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நூலை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைப்பேன். ரீசன் என்னென்னா, ஒன்று எனக்கு கேப்ஸ் தெரியக்கூடாது, இன்னொன்று ஒரு நூல் மேலே இன்னொரு நூல் வரக்கூடாது. ஸோ அந்த 2 இதையும் நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக சுற்றணும். நீங்கள் லூஸாக சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நூல் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ஃபினிஷிங்காக நல்லா கொடுக்காது. நம்மளுக்கு கடா பேங்கிள் சுற்றுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஆனால் எங்கே சேலஞ்ச் இருக்குன்னா நம்ம மெட்டல் பேங்கிள் சுற்றும் போது. ஏன்னா நம்ம ஒன்ஸ் கம் போட்டு பிளாஸ்டிக்கில் ஒட்டிட்டோன்னா நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். ஆனால் மெட்டல் பேங்கிளில் சுற்றும் போது அது வலிக்கிட்டு போகும். சுற்றுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப டைட்டாக சுற்றணும். இப்போது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுவேன். ஏன்னா அடுத்த செக்மெண்ட் நான் சுற்ற ஆரம்பிக்கும் போது அந்த கேப்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். அப்போ என்னோடய பேங்கிள் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே போது போடும் போது உறுத்தாது. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் சொன்ன மெட்டல் பேங்கிள்.
ஸோ இதுதான் சேலஞ்சே. மெட்டல் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால நான் வந்து 32 டைம்ஸ் எல்லாம் சுற்றுனேன்னா முன்னூல் ரொம்ப மொத்தமாக வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 16 to 20க்குள்ளே கவுண்ட் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் சுற்ற வேண்டியது வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஒன்ஸ் சுற்றிட்டு அது ஃபுல்லாக எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அதெல்லாம் 2 வேலையாக ஆகிடக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் இதுக்கு வந்து எனக்கு 2 வாட்டி சுற்றுற மாதிரி வரும். இதில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மெட்டல் பேங்கிளில் இருக்க டாட்ஸு அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து சுற்றணும். டாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும் போது கேப்ஸ் தெரியக்கூடாது. கேப்ஸ் தெரிஞ்சால் அது நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் சூப்பராக வரும். ஏன்னா நான் முதவே சொன்ன மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஆனால் நூல் சுற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி. சப்போஸ் எனக்கு நூலெல்லாம் சுற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ரெடிமேடாக நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ரேப் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேணுன்ற கலர் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா பேங்கிளையும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செக்மெண்ட் நம்ம ஸ்டோன் ஒர்க் தான். நான் வந்து ஸ்டோன் பேட்ச் எடுத்திருக்கேன். இது வந்து எம்ப்ராய்டரி ஷாப்பில் கிடைக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கம் போட்டு ஒட்டும் போது ஈஸியாக ஒட்டிக்கும். இந்த லேஸ் ஸ்டோன் பேட்ச் பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கும் போது 30 rupees ஆச்சு. நான் 1 yearக்கு முன்னாடி வாங்கினேன். 30 rupees ஆச்சு. இப்போ கண்டிப்பாக ரேட் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 years ஆச்சு நான் வாங்கி. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நான் சைஸ் பார்த்து கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணிவிட்டு க்ளூ போடும் போது ஸ்டோன் ஒர்க்கில் எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போடணும். ஃபஸ்ட்டு உங்கள் டிசைன் இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறது பெட்ரு. ஏன்னா அந்த க்ளூவை வந்து ஸ்டோன் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். க்ளூ வெளியே வரக்கூடாது. சப்போஸ் க்ளூ வெளியே வந்துச்சுன்னா நான் முதவே சொன்ன மாதிரி ஷைனிங்னஸ் கிடைக்காது, பேங்கிளோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்போதுமே க்ளூ வந்து கச்சிதமாக போடுங்க. பயப்பட வேணாம், க்ளூ கம்மியாக போட்டால் ஒட்டாமல் போயிடுமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். ஏன்னா கொஞ்சம் போட்டாலுமே அது நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம நூல் தனித்தனியாக நூல் எடுத்து நம்ம சுற்றிருக்கோம். ஸோ தாராளமாக அது வந்து நல்லாவே ஒட்டிக்கும், லைஃபும் வரும். அவ்வளோதாங்க, நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.